சில்வெஸ்டர் ஸ்டலோனுக்கு மேக்கப் போட்ட கமலஹாசன் ஹாலிவுட்டில் உதவியாளர் வேலை. இந்த கதை தெரியுமா? மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். கமலஹாசன் இந்திய சினிமாவின் அடையாளம். இப்போது அவர் அன்பறிவு இயக்கத்தில் படம் நடிக்கவிருப்பதாக கூறப்படுகிறது. விரைவில் ஷூட்டிங்கும் தொடங்கவிருக்கிறதா? இந்த நிலையில் அவர் ஹாலிவுட் நடிகர் சில்வெஸ்டர் ஸ்டாலோனின் படத்தில் பணியாற்றிய சம்பவம் தெரியவந்து ரசிகர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்திய சினிமாவில் கமல் ஏற்படுத்தியிருக்கும் தாக்கம் மிகப்பெரியது. அவரது ஒவ்வொரு படமும் ஏதோ ஒரு பாடம் சொல்லும். வெளிநாடுகளிலிருந்து பல டெக்னீஷியன்களை டெக்னிக்கலாக பல விஷயங்களை தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்தவர் அவர். கதை, திரைக்கதை ஏரியாக்களில் அவர் பலம் வாய்ந்தவர். அதேபோல் மேக்கப் சைடிலும் கமலஹாசனின் டெடிகேஷனை யாராலும் அருகே கூட நெருங்க முடியாது என்பதுதான் உண்மை. அதனை பலரும் ஒத்துக்கொள்ளத்தான் செய்வார்கள். குருதிப்புணல், அவ்வை சண்முகி, தசாவதாரம், இந்தியன் உள்ளிட்ட பல படங்களில் கமலின் மேக்கப் வேலைப்பாடு தரமானதாக இருக்கும். சிவாஜி கணேசன், கலைஞர் கருணாநிதி உள்ளிட்டோர் கூட கமலஹாசன் அவ்வை சண்முகி கெட்டப்பில் இருந்தபோது உண்மையில் யாரோ ஒரு பெண் நிற்கிறார் என்றுதான் நினைத்தார்கள். அந்த அளவுக்கு அவர் தன்னுடைய மேக்கப்பில் கான்ஷியஸாக இருப்பார். அடிப்படையில் அவருக்கு மேக்கப் பற்றி விஷயங்கள் தெரிந்திருப்பதற்கு ஹாலிவுட் படத்தில் அவர் மேக்கப் உதவியாளராக இருந்ததும் உதவி இருக்கிறது. இதுகுறித்து காதல் படத்தில் நடித்து பிரபலமான சுகுமார் தனது முகநூல் பக்கத்தில், கமல் சார் கலைஞானி மட்டுமல்ல, தமிழ் சினிமாவின் விஞ்ஞானி. புருமாண்டி படத்தில் கைகள் வெட்டப்பட்டால் பீச்சி அடிக்கும் உதிரம், டம்மி மனித உருவங்கள் கைகள் என அசரடிக்கும் நுட்பங்களை அவர் மேற்பார்வையில் செய்யும்போது அருகே இருந்து பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது. அத்தனை அர்ப்பணிப்பு. ஒருமுறை அவரது அலுவலகத்தில் பழைய ஆல்பம் ஒன்றை பார்த்து வியந்து, சார் சில்வெஸ்டர் ஸ்டலோன் கூட படம் நடிச்சிருக்கீங்களா? அதில் நடிக்கலை, மேக்கப் உதவியாளரா ஒர்க் பண்ணது. ஆனால் நான் ஒர்க் பண்ண மேக்கப் மேன் கிட்ட என்னை பற்றி அங்கு தெரியக்கூடாது என்று சொல்லிவிட்டேன். ராம்போ 3 படம் முடிந்த பின் தான் அவர் பெரிய ஹீரோ என்றே அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் வாரமே இல்லாமல் ஹாலிவுட்டில் 1.5 மாதம் ஒரு மேக்கப் உதவியாளராக பிரபல மேக்கப் கலைஞர் மைக்கேல் வெஸ்ட்மோரின் கீழ் பணிபுரிந்திருக்கிறார். ஸ்டலோன் முகத்தில் காயங்கள், தழும்புகள் தெரியும்படி நம் கமல் சார் ஒப்பனை செய்திருக்கிறார். ப்ராஸ்தட்டிக் மேக்கப் பற்றி கற்றுக்கொள்வதற்காக தனது திரைபிம்பங்களை எல்லாம் தவிர்த்துவிட்டு ஒரு கடைநிலை கலைஞராக பணியாற்றியிருக்கிறார். குருதிப்புணல் படத்தில் கண் வீங்குவது, கிளைமேக்ஸில் சிதைந்த முகம், சிந்தட்டிக் உறையும் ரத்தம் என பல இடங்களில் மேக்கப் சிறப்பாக இருக்கும். சிரிக்காமல் நடிக்கும் காட்சிகளில் நிறைய இடங்களில் ஸ்டாலோன் முகபாவங்கள் போல இருக்கும். எப்படி சார் இதற்கெல்லாம் நேரம் ஒதுக்கி திரைக்கடல் ஓடி திரவியம் சேர்த்தீர்கள் என்றால், ஒரு புன்னகையுடன் சினிமாவில் நடிகருக்கும் ஒப்பனை கலைஞருக்கும் மட்டுமே ஒரே பெயர், ஆர்டிஸ்ட், மேக்கப் ஆர்டிஸ்ட் என்றார். அந்த பல்கலைக்கழகம் என குறிப்பிட்டிருந்தார். முன்னதாக கமலஹாசனுடன் வசூல் ராஜா MBBS, விருமாண்டி ஆகிய 2 படங்களில் சுகுமார் நடித்திருந்தார் என்பது நினைவு கூறத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.